வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம். இன்றைக்கி நாள் நமக்கு எப்படி போச்சுன்னு வாங்க பார்க்கலாம். காலை எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு கிச்சனுக்கு போனேங்க. கிச்சனில் அம்மா பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு தாங்க வச்சுருந்தாங்க. அப்படியே ஒயிட் ரைஸை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தட்டைப்பயிர் ஒரு 2 கரண்டி போட்டு சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. ஆஃபீஸுக்கு அப்படியே நான் ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு மெதுவாக நான் கிளம்பிட்டேங்க. இந்த வண்டி தாங்க நம்ம இந்த வருஷத்தில் எடுத்த காரு ஈகோ 2026. அப்படி வழியில் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் நல்ல ஒரு வாழைத்தார் ஒன்று புதுசாக ஈனி இருக்குங்க. வண்டி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோடு கனெக்ட் ஆகிட்டேங்க. அப்படியே பெட்ரோல் ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் பங்க்கில் போட்டு கிளம்பிட்டேங்க. நானும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த கௌரி கிருஷ்ணா பேக்கரி தாங்க வருவோம். அங்கே போயிட்டு காஃபி ஒரு வடையை சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்பிரமணியர் கோயில் சுவாமி கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். அங்கே நல்லபடியாக சாமியை கும்பிட்டு திருநீரை எடுத்துகிட்டு நான் அப்படியே ஃபீல்டுக்கு கிளம்பிட்டேங்க. மதியம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இந்த அருண் மெஸ்ஸில் தாங்க சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் ஸ்வீட்ஸில் தாங்க ஸ்வீட்ஸ் அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கலான்ட்டு கிளம்பிட்டேங்க. மணிமளிகையில் போயிட்டு சித்தி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் மாவு கேட்டிருந்தாங்க. அதையும் நம்ம வாங்கிட்டு பில் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. மணிமளிகையிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா பில்லை போட்டு முடிச்சக்கப்புறம் மனோ மாவு மில்லு தாங்க நம்ம போயிட்டுருக்குறோம். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கொலக்கட்டையும் கம்பு தோசை மாவும் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. நம்ம வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக் சைடு தாங்க வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு. அங்கே அப்படியே வச்சுட்டு கிளம்பிட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பைங்கிலியில் போயிட்டு உளுந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐட்டம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை அப்படியே நம்ம வாங்கிட்டு அங்கேயே பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க. உளுந்து மட்டும் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காய்கறி கடைக்கு போனேங்க. காய்கறி கடையில் தக்காளி கருவேப்பில் மல்லித்தலை வாங்குறதுக்கு போனேங்க. அங்கே இருக்க தக்காளியை பார்த்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. எல்லாமே டபுளாக இருந்துச்சு. காய்கறி கடையில் பில்லை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. நேராக நம்ம சித்தி வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். அங்கே போயிட்டு சித்திகிட்ட பொருள்லாம் கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த புது பஸ் ஸ்டாண்டு கட்டுறது தாங்க நம்ம பார்த்துட்டு போனோம். புது பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. திருப்பூர், கரூர், காங்கேயம், தாராபுரம் இந்த ரூட் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் தாங்க வருது. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேங்க. கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சித்தி வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்தேங்க. ஃபுட் கலிஃபாவில் நைட்டு சாப்பிட்றதுக்காக வாங்குறதுக்காக வந்திருந்தேங்க. அப்படியே ஒரு பன்னீர் சோடாவை நானும் தங்கச்சியும் குடிச்சிட்டு எப்பவும் போல் பில்லை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. ஒரு சிக்கன் ஃப்ரைஸ், சில்லி புரோட்டா, ஒரு கொத்து புரோட்டா வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு நேராக சித்தி வீட்டிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டுங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே சேராக இருந்துச்சு. அதை தாண்டி நம்ம வீட்டுக்கு வந்துட்டுங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அம்மாட்ட பொருளையும் கொடுத்துட்டு அப்படியே நான் தூங்குறதுக்கு போயிட்டுங்க. ஓகே மக்களே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.